தேசிய தலைவர்கள் என்ற தலைப்பில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன். அவருடைய வரலாற்றை படிக்கிற பொழுது எனக்குள் 1000 வோல்ட் மின்சாரம் பாய்ந்த அதிசயம் உணர்ந்தேன். காரணம், அவர் கடந்து வந்த கரடுமுரடான பாதையில் அவ்வளவு வீரம், எண்ணிலடங்காத தியாகம், கணக்கிலடங்காத போராட்டம், மறக்க முடியாத சிறை வாழ்க்கை, சர்ச்சைக்குரிய அவரின் மரணம், இப்படி அனைத்தும் கலந்த கலவைதான் நேதாஜியின் வாழ்க்கை. 20ஆம் நூற்றாண்டில் இந்த உலகம் சந்தித்த ஈடு இணையற்ற மாபெரும் வீரர் இவர். பிறந்த இந்திய மண் மீது பாசம், மக்களின்பால் அன்பு, சுதந்திர வேட்கை, எவர்க்கும் அஞ்சாத போர்க்குணம், எதற்கும் பயப்படாத தைரியம், இவை அத்தனையும் மொத்தமாய் குத்தகைக்கு எடுத்த சுத்தமான தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஜானகிநாத் போஸ், பிரபாவதி தேவி ஆகியோரின் 9வது மகனாக ஒரிசாவில் உள்ள கட்டாக்கில் பிறந்தவர். மெட்ரிகுலேஷன் தேர்வில் கல்கத்தாவில் முதலிடத்தில் வந்த நேதாஜி ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் பிலாசபி இளங்கலை பட்டத்தை முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். பின்னர் தனது பெற்றோரின் விருப்பத்திற்காக இங்கிலாந்து சென்று ICS மேற்படிப்பிலும் இங்கிலாந்திலேயே 4வது மாணவராக வந்து தேர்ச்சி பெற்றார். இதன் மூலம் நல்ல வேலையும் அங்கேயே கிடைத்தது. பணிபுரிந்தும் வந்தார். ஆனால் அந்த நேரத்தில் இரும்பு இதயம், அரக்க குணம் கொண்ட ஜெனரல் டயர் என்பவனால் நடத்தப்பட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இதனை கேள்விப்பட்ட நேதாஜி அந்த வேலையை தூக்கி எறிந்துவிட்டு தாய்நாடு திரும்பினார். இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றின் பல பக்கங்களில் தன் பெயரை அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் பதித்து வைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் இவர். அகிம்சை எனும் பாதையை கையில் எடுத்து பயணம் செய்தவர்கள் மத்தியில் ஆயுதம் ஏந்திய பாதையில் பயணம் செய்தவர் இவர். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்ட நான் இயேசுநாதர் அல்ல, மறுகன்னத்தில் திருப்பி அடிக்கிற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று வீரம் கொப்பளிக்க வெள்ளையர்களை எதிர்த்து உரத்த குரல் கொடுத்தவர். பின்னர் தீவிர அரசியலில் பங்கேற்று தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் அவர்களை தனது அரசியல் குருவாக ஏற்று அவர் வழிநடந்தார். காலப்போக்கில் மக்களின் நன்மதிப்பையும் பேராதரவையும் பெற்று இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக உயர்ந்தார். வணிகம் செய்ய வந்த வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு போக மனமில்லாமல் சில்லறை நாணயங்கள் என்ற எலும்பு துண்டுகளை வீசி வீசி இந்தியர்களை வசியம் செய்து விட்டனர். ஆனால் அந்த எலும்பு துண்டுகள் கூட நம்முடைய விழா எலும்புகளிலிருந்து எடுக்கப்பட்டவைதான் என்ற உண்மையை கூட உணராமல் இந்தியர்கள் இருக்கிறார்களே என்று கவலைப்பட்டார். உறங்கி கிடக்கிற இந்தியர்களின் சுதந்திர உணர்வுகளை தட்டி எழுப்பவும், மரித்துப்போன வெள்ளையர்களின் மனசாட்சியை மண்ணோடு மண்ணாக புதைக்கவும் திருப்பி அடிக்கிற தீவிரவாத போராட்டம்தான் விரைவான சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் என்று நேதாஜி நம்பினார். ஃபார்வர்ட் பிளாக் என்கிற இயக்கம் துவங்கி பின்னர் INA எனப்படும் இந்திய தேசிய இராணுவம் துவங்கினார். வீரம் செறிந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அணி அணியாக திரண்டு வந்து நேதாஜியின் INAவில் இணைந்தனர். ஆங்கிலேய அரசாங்கம் முதல் முறையாக அச்சப்பட ஆரம்பித்தது. எனவே INAவை முடக்கி வைக்க அத்தனை சதிகளையும் செய்தது. சிறுநரியின் கூட்டினிலே சிங்கத்தை எப்படி அடைத்து வைக்க முடியாதோ, ஆர்ப்பரிக்கும் புயற்காற்றை எப்படி கையால் பிடித்து ஒரு கண்ணாடி குடுவைக்குள் அடைத்து வைக்க முடியாதோ, அதைப்போல நேதாஜியையும் இவர்களால் சிறைச்சாலைக்குள் நீண்ட நாளுக்கு வைத்திருக்க முடியவில்லை. சிறையிலிருந்து தப்பித்தார். ஆப்கானிஸ்தான் வழியாக ஜெர்மனி சென்றார். அங்கிருந்து போராட்டக் களத்தை முன்னிலும் வேகமாக வழிநடத்தினார். எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் என்ற வழியில் ஆங்கிலேய அரசுக்கு எதிரிகளான ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் ஆங்கிலேய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக நேதாஜி இருந்தார் என்றால் அது மிகையல்ல. அடுத்த தேர்தலை சிந்திப்பவன் தொண்டன், அடுத்த தலைமுறையை சிந்திப்பவன் தலைவன். ஆனால் நம் இந்திய தேசத்தின் அடுத்த நூற்றாண்டின் எதிர்காலம் பற்றி அன்றே சிந்தித்த நேதாஜி மிகச்சிறந்த தேசிய தலைவர் என்பதை எவராலும் நெல்லின் நுனியளவு கூட நிராகரிக்க முடியாது. அவரின் வீரத்தை மறுக்க முடியாது. அவரின் தியாகத்தை மறக்க முடியாது. புகழை மறைக்க முடியாது. அவரின் பெருமையை நம்மால் ஒரு சில நிமிடங்களில் உரைக்கவும் முடியாது.